இன்னைக்கு மார்க்கெட்டில் 7 சீட்டர் கார்ஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால எல்லா கார் கம்பெனியும் ஒரு 7 சீட்டர் கார் வந்து வெளியே விடுறாங்க. இதில் மக்கள் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன வாங்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் என்ன 7 சீட்டர் வாங்குறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. தொடர்ந்து பாருங்கள். 6 லட்சம் ரூபாயில் ஆரம்பிச்சு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் 7 சீட்டர் கார்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து 7 பேர் குடும்பமாகவோ நண்பர்களாகவோ உறவினர்களாகவோ சேர்ந்து போகிறோம். அதனால சேஃப்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன கார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட ஈக்கோ இருக்குது, எர்டிகா இருக்குது, ரெனால்ட்டோட ட்ரைபர் இருக்குது. இந்த 3 கார்லையும் ட்ரைபர் தான் கிராஷ் டெஸ்ட்டில் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அதனால நம்மளோட ஃபேமிலியோட சேஃப்டியை கன்சிடர் பண்ணி இந்த வண்டியை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட என்ஜின் வந்து கொஞ்சம் அண்டர் பவர் தான், ஸ்டில் சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்குள்ள மஹேந்திரா பொலீரோ வந்துடும், அப்புறம் XUV 700 வந்துடும், நியூ ஸ்கார்பியோ வந்துடும், மஹேந்திராவோட மராசோ வந்துடும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளோட பொலீரோ வந்து சேஃப்டி ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது தெரியல. பழைய பொலீரோ வந்து கண்டிப்பாக சேஃப்டிக்குள்ளே வராது. அப்புறம் XUV 700வும் நியூ ஸ்கார்பியோவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறவங்க வாங்காதீங்க. மரோசாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அந்த வண்டி வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு சேஃப்டியில். 20 லேக்ஸுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு என்ன வண்டி அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். 20 லட்சம் ரூபாலேருந்து 35 லட்சம் ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 4 கார் வந்து சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ்க்குள்ளே வரும். இனோவா ஹை கிராஸ், அப்புறம் XUV 700, நியூ ஸ்கார்பியோ. இதில் வந்து பெஸ்ட் கார் ஃபார் 7 சீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனோவா தான். ஏன் அப்படின்னா இந்த வண்டி வந்து 3 ஜென்ரேஷனாக இந்தியாவில் ஓடுது. இந்த ப்ராப்ளமும் கிடையாது. பல லட்சம் கிலோமீட்டர் வந்து பிரச்சனை கொடுக்காம ஓடும். ட்ரைட் அண்ட் டெஸ்டட் வண்டி, பயங்கர கம்ஃபர்டபுளும் கூட. அதனால வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இனோவாவை வாங்கலாம். அப்புறம் யார் வந்து XUV 700வும் நியூ ஸ்கார்பியோ வாங்கலாம் அப்படின்னா ரொம்ப பேட் ரோட் கண்டிஷன்ஸில் ஓட்ட போகிறோம், நமக்கு வந்து ஆல் வீல் டிரைவோட தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் 7 பேர் சேர்ந்து போகிறதுக்கு இந்த வண்டியை வாங்குறீங்க அப்படின்னா ஆல் வீல் டிரைவ் இருக்கிற வண்டியாக வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. அப்புறம் வந்து இதில் அல்டிமேட் வின்னர் யார் இந்த 7 சீட்டர் செக்மெண்ட்டில் அப்படின்னா இனோவா தான் அல்டிமேட் வின்னர்.